ஆதியே துணை. ஆண்டவர்களின் அருந்தவக் கட்டளைகள். இறைவனின் மகா குறிநோக்கம். இன்றைய தலைப்பு: தீர்ப்பு நாள் வாதனைகளில் சிக்காமல் தப்பித்தல். ஆண்டவர்கள் திருவாக்கியம்: மனிதனை விட மேம்பாடான அல்லது மனிதனுக்கு இணைதுணையான படைப்பு வேறு இல்லை. படைப்புக்களில் வைத்து இவன்தான் மகா உன்னதமானவன். இவனை படைத்துள்ள மாண்பு எவ்வளவு அருமையிலும் அருமையோ அதைவிட மகா பிரம்மாண்டமானது இவன் தலையில் ஏற்றியுள்ள கடமையாகிய செயல். ஆகவேதான் இவன் தன் கடமையை மறந்து தீமையாகப் போகிற பாரம் இந்த பூமியால் தாங்க முடியவில்லை. இந்த பூமிக்கு வேறு எந்த பாரமும் பாரமல்ல. ஆகவே இந்த பவப்பாரம் தீர்க்க ஒரு நாள் வருகிறது. மூரித்தேர் நாள் வருது மோனத்துள் ஆவிடுங்கோ என்று அந்த நாளை குறிவைத்தே நாம் பாடி வைத்துள்ளோம். அந்த ஒரு நாளிற்காகத்தான் அன்றைக்கு எம் மக்கள் ஒருவர் கூட தவறாமல் கடை தேறத்தான் எம்முடைய இவ்வளவு நீண்டகால பாடும் பரப்பும். ஒரு எண்ணெய் துணி எண்ணெய் இருக்கும் வரை தான் எரியும். அதுபோல் உன் பாவம் இருக்கும் வரை அது எரிக்கப்பட்டு தீருவதுதான் நீதி. இரும்பை உருக்குகின்ற கஜபுடத்திலிருந்து சீனாக்காரத்தை உருக்குகின்ற குக்குடம், அதாவது கோழிப்புடம் வரை 72 வகை புடங்கள் இருக்கின்றன. இந்த 72 வகை புடங்களை எடுத்து வைத்தது இந்த மெய்நீதி நடத்த நிற்கும் தீர்ப்பு முறையை குறித்துத்தான். இந்த ரகசியம் எமக்குத்தான் தெரியும். புடம் என்றால் தீயிலிட்டு எரிப்பதுதானே? ஆம். இப்போ ஒரு மயிரை நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? தீந்து கரிந்து போகும். அந்த மயிரை நெருப்பை விட உஷ்ணமான ஒரு ஜலத்தில் எவ்வளவு நேரம் போட்டு எரித்தாலும் கருகுமா? கருகாது. கருகாவிட்டால் வாதனை குறைவாக இருக்குமா? இருக்காது. இப்படியே ஜீவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கையிலுள்ள தவத்திற்கு தக்கபடி மேற்சொன்ன 72 வகை புடத்திலிட்டு சுத்திகரிக்கப் பெற்ற பின் மீட்கப் பெறுவார்கள். நாம் சென்ற 50 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் 60 நாழிகை நேரமும் ஓயாமல் ஒழியாமல் அலறி அலறி கூவி அழைத்தது நீங்கள் இம்மாதிரி புடத்திலிடப்பெற்று மீட்பு அடைவதற்காக இல்லை. ஆனால் அந்த வாதனைகள் ஏதொன்றிலுமே சிக்காமல் தப்பிக்க வைக்கவே எம்முடைய இந்த நெடுங்கால அரும்பாடு. மெய்வழிச் சபையாரின் அடிப்படையான நம்பிக்கைகள் ஆவன. ஆண்டவன் ஒருவன் உண்டென்பதும் அவனது சிபாரிசுக்குரிய தீர்க்கதரிசியர்கள் உண்டென்பதும் அவனுடைய அடியார்களாகிய அமரர்கள் உண்டென்பதும் வேதங்கள் உண்டென்பதும் மரணம் உண்டென்பதும் அதன் பின்னர் இறைவனுடைய கட்டளைப்படி அவரவர் செயலுக்கு தக்க பலன் பெறுகின்ற தீர்ப்பு நாள் உண்டென்பதுமாம். பக்தியில் 2 வகை: யூக பக்தி, காட்டிக்கொள்வது; கணக்கு பக்தி, இவ்வளவு போதும் என்று மதிப்பிடுவது. இப்போது நாம் கொண்டுள்ளது கருணை தேகம். எதற்காக நீதி தேகம்? உன் பக்திக்கு தக்கபடி வேறு வேறு மாதிரி இருக்கிறாய். குறுக்கியும் நீட்டியும் அதை எல்லாம் காய்ச்சி அடித்து ஒன்றுபோல் ஆக்குவதற்காகவே இந்த நீதி தீர்ப்பு தூளம். அந்த நீதி தீர்ப்பு மைதான அமளியில் நின்றும் யானபுசே என்னைக்கார் என்று முன் சென்ற நித்திய சூரியர்களாகிய மகத்துக்களே இறஞ்சுகிறார்கள் என்றால் அது என்ன நீதிக்கூர் ஓச்சும் நேரமாக இருக்கும். அந்த நேரம் முதல் ஒரு பக்கம் அவமான அசிங்கிய அவஸ்தையில் நித்தியம், மறுபக்கம் மாறாத நிலைத்த மகிழ்ச்சி வாழ்வில் நித்தியம். யுத்தத்திற்கென்றால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்ய முனைகிறானே, அது எதற்காகவாவது பிரயோஜனமா? முடிவில்
முடிவே இல்லாத நரக அவஸ்தைதானே. அதற்காக தன் உடல் பொருள் எல்லாம் தத்தம் செய்கிறானே. இதற்கு மெய்க்கு உலகப் பொருளில் இருக்கிற ஒட்டுதலில் ஒரு தூசியளவாவது மெய்யில் இருக்குதா? ஒரு மாட்டின் மேல் வைத்திருக்கும் அன்பு இதன் மேல் வைத்திருக்கிறாயா? உப்பு புளி மிளகாய் வாங்குகிற பிரயத்தனம் கூட மெய்யில் இல்லையே. வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்களை நீ எதற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறாய்? புலன் அழிவதற்கே பொய்க்கே செலவு செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் இதற்காக மெய்க்காக அல்லவா செலவு செய்ய வேண்டும். நீ அப்படி செய்கிறாயா? உங்களில் முழு யோக்கியனாயிருப்பானே அவன் கூட இதற்கு தன்னை தன் நடக்கையில் தகுதியாக்கி கொள்ளவில்லை. தெரியாதவன் இருக்கட்டும், நீ எல்லாம் தெரிந்தவன். நீ பெற்றதற்கு தகுதியாகி கொள்ளாமல் போவாயேல் தீர்ப்பு நேரத்தில் அதற்காக நீ உதை தின்ன வேண்டியதுதான். தேவவே ராதா, உன்னை கேட்டா நீதி தீர்ப்பு நடக்கப் போகிறது? இல்லை. அந்த தீர்ப்பு எல்லையில் உன்னை கேளாமலே, உன் கட்டுக்கடங்காமலே உன் வாய் பேசும், உன் கண் பேசும், உன் ஒவ்வொரு அங்கமும் அதனதன் குற்ற பத்திரிகையை அதுவாகவே வாசிக்கும். அப்பேர் கொத்த யதார்த்த மெய் நீதிமன்றத்தில் அல்லவா அந்த யுக இறுதி தீர்ப்பு நடக்கப் போகிறது. இனி வரப்போவது நித்திய உலகம். அங்கே இரண்டில் ஒன்றுதான் கிடைக்கும். அதாவது நீடிய பரமபத பேரின்ப வாழ்வு அல்லது நீங்காத கொடிய நெருப்பு ஒத்தனமாகிய நரகம். இந்த உயிரை உனக்கு தரப்பெற்றதின் ஒரே பிரயோஜனம் இறைவன் உன்போல் தூளமெடுத்து வெளியாகும் போது அவரை சந்தித்து அவரது சொற்படி கேட்டு நடக்கவேதான். இறைவன் உன்போல் தூளமெடுத்து வெளியாகும் போது அவரை சந்தித்து அவரது சொற்படி கேட்டு நடக்கவேதான். உனக்கு செவிப்புலனை தந்ததும் பெரியோர்களின் வேதத்துணிக்கு நீ செவிசாய்த்து அதன் வழிப்படி நடக்கத்தான். இவ்வாறாக உன் அறிவு கொண்டு நடக்காவிட்டால் நீ அருந்திய ஒவ்வொரு பிடி சோற்றுக்கும் கடைசியில் யமன் எல்லையில் கணக்கு காட்டியே தீர வேண்டும். நாம் நீதி தேகம் எடுக்கும்போது எம்முடைய மாணாக்கர்கள் இந்த மெய்யின் பால் அவரவர்களின் ஒட்டுதலுக்கு ஏற்ப 3 ரகமாக பிரிக்கப் பெறுவார்கள். ஆண்டவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்களின் நீதி தேகம் கண்களால் பார்த்து கொண்டே அவர்களுடன் சம்பாஷிக்கலாம். அவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தவுடன் அவர்களின் குரல் மட்டும் கேட்கும், சம்பாஷிக்கலாம். ஆனால் நீதி தேக உருவம் கண்ணுக்கு புலப்படாது. ஆண்டவர்களை பற்றி உருக்கமாக நினைத்தாலும் அவர்களின் குரல் கேட்காது, உருவம் தெரியாது. ஆனால் நீதி தீர்ப்பின் போது அவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். தேவகோட்டை டாக்டர் மெய்வழி கிருஷ்ணா அனந்தரின் மனைவி மெய்வழி விசாலாட்சி அனந்தகியின் பேரின்ப பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தன்று எடுக்கப்பெற்ற போட்டோவை ஆண்டவர்களின் திருமுன்பாக காட்டப்பெற்ற போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியத்திலிருந்து ஒரு பகுதி. இந்த அருங்காரண நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் அனைவரும் உங்களை நேசித்தவர்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவர் தலையின் மேல் ஏற்றியுள்ள கட்டாய கடனாக உள்ளது. உங்களை நேசித்தவர்களிடம் நீங்கள் இதை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய இரத்தப்பழி உங்களுடைய கையில் கேட்கப்பெறும். இது வேதத்தின் தீர்ப்பு. இது நீங்கள் புகுந்து கொண்டுள்ள வான்குல சாதிக்கடன். அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எமக்கு கடன். ஆகவே நாம் சொல்லிவிட்டோம். இந்த கடனையெல்லாம் இப்பொழுது கேட்க மாட்டோம். நீதி தீர்ப்புக்காக மண்ணில் இருப்பவர்களை எழுப்பி இந்த தூளத்துக்கு பதிலாக அந்த நித்திய தூளம் கொடுக்கும் நாளில் அது கேட்கப்பெறும். இப்போது எந்த தவத்தோடும் தோற்றத்தோடும் ஆகிறார்களோ அதே தோற்றத்தோடும் தவத்தோடும் தான் அப்பொழுது எழுப்பப் பெறுவார்கள்.
நீதி தீர்ப்புக்கு பின்தான் அந்த நித்திய பேரின்ப தூலமோ அல்லது நித்திய நரக அவஸ்தை தூலமோ தரப்பெறும். அவரவர் தங்கள் ஆசானோடு ஒட்டிய நடைமுறைக்கேற்ப அவரவர் தவத்தளவுக்கேற்ப பலனளக்கப் பெறுவார்கள். ஆகவே பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தோடு கடன் கட்டியாயிற்று என்று எண்ணிவிட வேண்டாம். அது ஆசானுடைய அந்தஸ்துக்காக, கீர்த்திக்காக, பெருமைக்காக தங்களின் மானம் கெட்டு போகக்கூடாதே என்பதற்காக உங்களுக்கு இனாமாக தரப்பெறுகிறது. இல்லாவிட்டால் நீங்கள் என்ன தவமா செய்து கிழித்து விட்டீர்கள், அல்லது நீங்கள் பாடுபட்டதனால் இது கிட்டியதா? இந்த பாமர பாட்டுக்கெல்லாம் கிட்டக்கூடியதென்றால் தேவகோட்டை வெங்கடாச்சலம் செட்டியார் என்ற மெய்வழி தேவேந்திர அனந்தர் இங்கு வரும் முன் போகுமிடமெல்லாம் சதா பூசை பெட்டியை சுமந்து கொண்டே பாடுபட்டாரே, அவருக்கல்லவா முதலில் கிடைத்திருக்க வேண்டும். அவருக்கே கிடைக்கவில்லையே. இங்கு வந்தல்லவா அவர் அந்த சாகாவர ஜீவ பரிசை பெற்றார். அந்த பரிசுபதம் பெறுகிறவர்கள் நீங்கள்தான் என்றாலும் உங்களுடைய பாட்டுக்கு கூலியாது இல்லை. தெய்வாசானின் கையகத்தானீர்கள். அவர்களுடைய பெயர் உங்களுக்கு வைத்தாயிற்று. ஆகவே அந்த பெயருக்கு ஏற்ற பதவியும் உங்களுக்கு தரப்பெறுகிறது. அவ்வளவுதான். மற்றபடி உங்கள் தவப்பாட்டை பற்றி கேள்வி இப்போது கேட்கப்பட மாட்டாது. பிரேதக்குழியிலிருந்து எழுப்பப்பெறும் நாளிலேதான் அதை பற்றி கேட்கப்பெறும். அந்த இறுதி நீதி தீர்ப்பு நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ளது போல் ஒளிப்பு மறைப்போ, ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற இறக்கமோ, முகதாட்சண்யமோ எல்லளவும் இருக்காது. அவனவன் நன்மை தீமையானது மகா திட்டவட்டமாக பாரபட்சமில்லாமல் நிறுவை செய்யப்பெறும். அந்த உருக்கு முகச் சோதனையில் தப்பிக்கிறதென்றால் அது அவனவன் இப்போது தன் ஆசானிடம் ஒட்டியிருக்கும் உண்மையான அன்பினாலேயே அன்றி வேறெதனாலும் ஆகாது. அந்த நீதி தீர்ப்பு எல்லைக்குத்தான் மகசர் மைதானம் என்று பெயர். அந்த கண்டிப்பான கராரான தீர்ப்பு மைதானம் எங்கேயோ உண்டாகப் போகிறது என்று எண்ண வேண்டாம். அதுவும் இங்கேதான். அதுதான் இது என்று தெரிகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆடி தொட்டு நடைபெறும் நாளில் எல்லோருக்கும் இது திட்டமாக தெரிய ஆரம்பிக்கும். எல்லா நிர்த்தூளியாக கொலைக்களமாக இருக்கும். இந்த எல்லையை பற்றி நினைக்கக்கூட நேரம் இருக்காது. அப்போது எங்கே போய் தப்புவார்கள் என்று நீதி உருவாய் நிறைந்தொளிர் தெய்வமாகிய சல ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். குறிப்பு: 4/5/1957 அன்று மேலே குறிப்பிடப்பெற்றுள்ள கோடாயுதக்கூர் வாக்கியம் 56 பக்கம் 76 முதல் 82 மெய்வழி விசாலாட்சி அனந்தகி ஜீவப்பிரயாணமான வாக்கியம் ஓதப்பெற்ற பின் இதை பிரதிவாரமும் படித்தால் யவ்வனம் வளரும். இதை பிரதிவாரமும் படித்தால் யவ்வனம் வளரும் என்று ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். ஜீவப்பிரவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய பதிவில் நாம் பார்த்த தெய்வ வாக்கியங்கள் வெவ்வேறு தலைப்பிற்கு கீழே தொகுக்கப்பட்டுள்ள இந்த 3 நூலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறவியரான சாலை கண்ணன் அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 நூலுக்குரிய டீட்டெயில்டு வீடியோ ரேட்டு எல்லாமே ஒரு வீடியோவாக தொகுத்து அவங்க சேனல் போட்டிருக்காங்க. அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நமஸ்காரம்.